கௌரவ உறுப்பினர் அவர்களே, இன்று காலையிலிருந்து இடம்பெறுகின்ற இந்த ඔබතුමාගේ නම හානියක් නොවන විදිහට සඳහන් වුණේ அமைச்சு தொடர்பிலான விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று காலையிலிருந்து நாங்கள் தேடி பார்க்கின்ற போது பல உறுப்பினர்கள் பேசினார்கள். பல உறுப்பினர்களை எடுத்து பார்க்கின்ற பொழுது அவர்கள் அனைவராலும் முன்வைக்கப்படுகின்ற கருத்துக்களை நாங்கள் மிகவும் நல்ல முறையில் அவதானித்தவனாக ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் எதிர்வரும் காலங்களிலே நாங்கள் இவைகளை கண்டு தீர்வினை வழங்குவதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுக்கிறேன். அதே போன்று விசேடமாக இன்றைக்கு விசேடமாக இன்றைக்கு இந்த காலையிலிருந்து இடம்பெற்ற இந்த விவாதத்தின் பொழுது அதாவது உங்களோட குழப்பங்களை கொண்டு உங்களோட மாவட்டத்தில் வீட்டுக்குள்ள வச்சு கொள்ளுங்க, அல்ல உங்களோட வீட்டுக்குள்ள வச்சு கொள்ளுங்க. சரியா? ஒன்று நான் சொல்லவா, இது எந்த டைம் இதை டிஸ்டர்ப் பண்ண வேணா, உட்காருங்க. சரியோ? சரியா? அதனால சபாநாயகர் அவர்களே, අරයා පොඩ බැඳලා දාන්න මේ කතානායකතුමනි. ලණුවක් දාලා. හරි. අනේ යනවා යන්න ඕයි සම්සේ. හරි. හරි. நீல அதாவது அந்த சரியா? ගරු මන්ත්‍රීතුමා තප්පර 30ක් කාලයක් ගන්න. අයි තප්පර 30ක් පොයින්ට් ඕෆ් ඕඩර් එකේ තියෙන විනාඩියක්. හරි මට කියන්න දැන් 2021 අපේ BCC මීටින් එකක් තිබ්බා 31 වෙනිදා. 2021 මගේ ෆෝන් එක ට්‍රැක් කරලා 2021 23 වෙනිදා අපේ සභානායකතුමා ලියුමක් දීලා තියෙනවා පොලිසියට මාව අරස් කරන්න කියලා. හැබැයි මට දැනුවත් කරලා නැහැ. එදා දවසේ ඉඳන් අපේ සභානායකතුමා කරන්නේ ඕගොල්ලෝගේ මේ ප්ලෑන් එක තමයි මේ කරන්නේ. ඒක සම්පූර්ණම වැරදි. පොයින්ට් ඔෆ් මාව අරස් කරන්න පොඩි ගරු ඇමතුමා කතාව කරගෙන යන්න. கௌரவ உறுப்பினர் அவர்களே, இன்று காலையிலிருந்தே இடம்பெற்ற இந்த விவாதம் நல்ல முறையில் இடம்பெற்று சொல்கின்றது. அப்ப நல்ல முறையில் இடம்பெற்று செல்லுகின்ற போது இப்பொழுது எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது, இதில் அந்த என்னமோ அந்த சிவன் பூசையில கரடி பூந்த மாதிரி ஒரு சில கரடிகள் பூந்து விளையாடுவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப அதனால வேண்டி விசேடமாக நாங்கள் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். ஏன் கேட்டால், இன்றைக்கு காலையிலிருந்து இடம்பெற்ற விசேடமாக கௌரவ ஜிஜி பொன்னம்பலத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவர்கள் இந்த அமைச்சு சுடற்பிலாக உரையாடுகின்ற போது நல்ல யோசனைகள் முன்வைத்தார்கள். அதே போன்று இங்கு திலீப் வேதாராய்ச்சி எடுத்துக்கொண்டாலும் சரி, எதிர்கட்சியில் இருக்கின்ற ஏனைய உறுப்பினர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, எங்களுடைய ஆளும் கட்சி உறுப்பினர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, விசேடமாக மட்டக்களப்பை சார்ந்த உறுப்பினர்கள் எடுத்துக்கொண்டாலும் ஒருவரை தவிர மற்றவர்கள் எல்லோருமே மிகவும் நல்ல ஆணித்தரமான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். அந்த கருத்துக்களில் இருந்து ஒரு விடயம் தெரிகின்றது. கடைசியாக பேசிய எங்களுக்கு எல்லோருக்கும் ஆக்டர் அப்புவாமி என்கின்ற ஒரு எம்பி பேசினார். அவர் பேசுகின்ற பொழுது எங்களுக்கு எல்லோருக்கும் காலையிலிருந்து நான் பார்த்து கொண்டிருந்தேன். காலையிலிருந்து அவர் இதில் கலந்து கொள்ளவில்லை. காலையில் இருக்கவில்லை, மாலை பொழுதுதான் வந்தார். வந்தவுடன் ஏதோ இரவு முழுவதும் தூங்கி முழித்தவன் போன்று பேசிக்கொண்டு ஓடுகின்ற ஒரு போக்கு இருக்கு. ஏனென்றால் காலையிலிருந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த விவாதம் இடம்பெறுகின்ற பொழுது, இந்த விவாதத்தில் கருத்துக்கள் வருகின்ற பொழுது, அந்த கருத்துக்கள் தொடர்பாக எதிர்வினையாற்றிய சம்பந்தமாக எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவைகளுக்கு பதில் வழங்கினார். அவ்வாறு வழங்கி இருக்கின்ற போது மறுபடியும் அதே வார்த்தைகளையும் அதே குற்றச்சாட்டுக்களை வெறுமனே முன்வைக்கின்ற நபர்களாகவே இன்றைக்கு விசேடமாக அந்த எதிர்கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள்.
அதனால் நான் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் இந்த இடத்தில். என்னவென்றால், விசேடமாக நான் இன்றைக்கு இந்த அமைச்சை பொறுப்பேற்று இன்றைக்கு 4 மாதங்கள் தான் ஆகுகின்றது கௌரவ உறுப்பினர். அப்படி ஆனால் இப்பொழுது இந்த அமைச்சு இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசுவதை பார்க்கின்ற பொழுது என்னமோ கடந்த காலம் முழுவதும் நாங்கள் தான் இதில் ஆட்சி பீடத்தில் இருந்தவது போன்றும், நாங்கள் தான் இந்த மீன்பிடி அமைச்சை செய்தது போன்றும் இவர்களால் எங்கள் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும். அதனால் அது தொடர்பாக நான் அலட்டிக் கொள்ளப் போவதில்லை. தூற்றார் தூற்றட்டும், போற்றுவோர் போற்றட்டும், நான் செல்லும் வழி நேர்வழியாகட்டும் என்ற சித்தாந்தத்தின் அடிப்படையில் எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. இவர்கள் என்ன கேடு கட்டு என்னத்தை சத்தம் போட்டாலும் கூட, விசேடமாக இன்றைக்கு மீனவர்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக, கடற் தொழிலாளர்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக, அது வடக்கா கிழக்கா தெற்கா என்றல்ல, மீனவர்கள் தொடர்பாக மிக ஆழமான தேடலை நாங்கள் செய்து வருகிறோம். கடந்த 4 மாதங்களாக இங்க இருக்கின்ற உறுப்பினர்கள் ஒரு விடயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அமைச்சை நாங்கள் பொறுப்பேற்கின்ற பொழுது, அதாவது சிஎஃப்சி என்கின்ற கோர்பரேஷன் எடுத்துக்கொண்டாலும் சரி, நெக்ஸா நிறுவனத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, சீனோர் எடுத்துக்கொண்டாலும் சரி, நோக்ஸி எடுத்துக்கொண்டாலும் சரி, எங்களின் கீழ் இயங்குகின்ற, எங்களுடைய அமைச்சின் கீழ் இயங்குகின்ற 6க்கு அதிகமான நிறுவனங்கள் இருக்கின்றது. அந்த அனைத்து நிறுவனங்களுடைய செயற்பாடுகளையும் மீளாய்வு செய்து, அங்கிருக்கின்ற அதிகாரிகளோடு ஆழ்ந்த உரையாடலை செய்து, அவர்களோடு சேர்ந்து இன்றைக்கு நாங்கள் இந்த மீன்பிடித்துறையை, கடல் தொழிலை கட்டியெழுப்பதற்கான புதிய வேலை திட்டத்தை நாங்கள் தயாரித்திருக்கோம். அப்ப அந்த வேலை திட்டத்தை தேடுகின்ற போது எங்களுக்கு தெரிகின்றது, இந்த நிறுவனங்கள் அனைத்துமே இன்றைக்கு உடைந்து விழுந்து சீரழிந்து போன ஒன்றாகவே இருக்கிறது. நாங்கள் சொல்கின்றோம், இலங்கைக்கு 200 மைல் கடல், விசாலமான கடல் இருக்கின்றது, கடலில் மீன்கள் இருக்கின்றது, ஆனால் எங்களுக்கு சாப்பிடுவதற்கு மீன் இல்லை என்கின்ற குற்றச்சாட்டை நாங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டு வருகின்ற ஒரு விடயம் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது அதற்கே உரிய அமைச்சுக்கள் இருந்தது, நிறுவனங்கள் இருந்தது. அந்த நிறுவனங்கள் ஊடாக இந்த செயற்பாடுகளை நல்ல முறையில் இது நாள் வரைக்கும் இருந்தவர்கள் முன்னெடுத்தார்களா என்று தேடி பார்க்கின்ற பொழுது மிகவும் கவலையாக இருக்கின்றது. அவர்களே, எங்களுடைய ஒவ்வொரு நிறுவனங்களை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது 1000 மில்லியனுக்கு அதிகமாக கடன் பொறியில் சிக்கி கிடக்கின்றது. 600 மில்லியனுக்கு அதிகமாக வாங்கி, அதாவது தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய இபிஎஃப் நிதியை கூட செலுத்த முடியாத நிலைக்கு தள்ளி வைத்திருக்கின்றார்கள். கௌரவர் ரஜீவன் அவர்கள் கொண்ட இந்த பிரேரணை என்னவென்றால், யானை தன் தலையிலே மண்ணள்ளி கொட்டிக் கொள்ளுமாம், அந்த வகையான ஒரு சிறுபிதனமான பிரேரணை. என்றால் அரசாங்கம் உங்களிடம் இருக்கிறது, அரசாங்கத்திலே மக்களை பாதுகாப்போம் என்ற அடிப்படையில் தான் அரசாங்கத்தை எடுத்துக்கொண்டு நீங்களே ஒரு பாதுகாப்பு பிரேரணையை கொண்டு வந்து வடக்கு கிழக்கில் போதை இருக்கிறது என்று சொல்றது மிகவும் கேவலமானது. நான் இந்த ஒரு சில விடயங்களை சொல்ல வேணும். யாழ்ப்பாணத்திலே வசந்தம் பாமசி என்ற பாமசியிலே 1500 பிரிகாபலின் ட்ரக் 2021ஆம் ஆண்டு 22ஆம் ஆண்டுகளில் கடத்தப்பட்டு வவுனியாவில் சிறு குழந்தைகளுக்கு விற்கப்பட்ட போது அந்த வழக்குகள் இழுத்தடிக்கு மூடிப்பட்டது. கேதீஸ்வரன் எனப்படுகின்ற வைத்தியரால் அந்த வழக்குகள் மூடப்பட்டது. ஆனால் அது சம்பந்தமாக உங்க அமைச்சர் இல்லை, உங்களுக்கு இல்லை, எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் அது சம்பந்தமாக நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராக இல்லை. இன்னொரு முக்கியமான விடயம், யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், ஒரு நாட்டின் நீதிமன்றம் சுயமாக இயங்காவிடில் அந்த நாட்டிலே நீதி நியாயம் ஒருபோதுமே நிலைநாட்டப்படாது. ஆனால் என்ன நடக்கின்றால், எங்களுடைய கடவுள் என்று வர்ணித்துக் கொண்டிருக்கிற, வடக்கின் கடவுள் என்று வர்ணித்துக் கொண்டிருக்கின்ற நீதிபதிகளுக்கே நீதிபதியான இளஞ்செழி ஐயாவை அவருடைய மேலுயர்ச்சியை தடுக்காமல் உங்களுடைய என்பிபி அரசாங்கம் திட்டமிட்ட ரீதியில தமிழன் என்ற காரணத்துக்காக அவருடைய பதவியுயர்வை வழங்காமல் அவரை வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறது. அப்படியான கேவலமான வேலை செய்கின்ற அரசாங்கத்தில் பங்கு வகிக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் நீங்கள் வடக்கு கிழக்கில் எவ்வாறு போதைகளை குறைக்கலாம் என்று ஒரு பிரேரணையை கொண்டு வருவோம் என்றது கேவலமான செயல். அது தவிர வடக்கு கிழக்கு நீதிமன்ற கட்டமைப்பை எடுத்து பாருங்கள். வடக்கிலே மன்னார் நீதிமன்றத்திலே வெளியிலே வைத்து சுட்டிருக்கிறார்கள் ஒருவரை. அவற்றையெல்லாம் செய்வது யார்? அவற்றையெல்லாம் அதில் பிடிபட்டு அந்த குற்றவாளி ஒரு உறுப்பினர், அதாவது சிஐடியினுடைய உறுப்பினர். ஆகவே உங்களுக்கு கீழே இயங்கிக் கொண்டிருக்கிற படை, அதே படை தான் இந்தியாவில் இருந்து கேரளா கஞ்சா எனப்படுகின்ற அந்த கேரளா கஞ்சா நேவிக்கு கொண்டு வரப்பட்டு
ஜாழ்ப்பாணம் கொண்டு வரப்படுகிறது. அதை தவிர ஜாழ்ப்பாணத்திலே உங்களுக்கு தெரியும் ஒரு ஜிஏ ஒரு ஆள் இருக்கிறார், ஜிஏ பிரதீபன் என்று ஊழல் ஒழிப்பு வன்னியானி என்று தெளிவாக அவருடைய மகனை பற்றி எல்லாம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்போது டீல் அடிக்கிறார் என்கிற அமைச்சர் சந்திரசேகர் ஜிஏயோட. அது சம்பந்தமாக நாங்கள் ஆறுதலாக கதை போல் நேரம் கிடைக்கும் போது. அது தவிர வல்வெட்டு துறையிலே பெரிய வாழ்வெட்டு குழு ஒன்றை, அந்த வாழ்வெட்டு குழு ஒரு வீடுகள் எல்லாம் போய் போட்டு எல்லாத்தையுமே பெட்ரோல் போட்டு எரிப்பேன் சொன்ன வாழ்வெட்டு குழுவை அந்த வல்வெட்டு துறையிலே எங்களுடைய அமைச்சர் தன்னுடைய பிராந்திய இணைப்பாளராக என்பிபிக்கு கொடுத்திருக்கிறார். இது என்ன மாதிரி இருக்கின்றால் நாங்களே எல்லாவற்றையும் வெறிப்போம், ஆனால் தெரியாதது என்பது போல நாங்களே ஒரு பிரேரணையை கொண்டு வருவோம். நீங்க ஒரு ஆசிரியர், எங்களுக்கு மிகவும் கேவலமான நிலைமை என்றால் இப்போது வடக்கு கிழக்கிலே இந்த மருந்து மாத்திரைகள் உங்களுக்கு கூடத்தான் கொண்டு வரப்படுகின்றன. உங்களுக்கு அதுக்குரிய பணம் வழங்கப்படுகின்றது எங்களுக்கு தெளிவாக தெரியும். நான் அதை வெளியிலே வந்து சொல்ல வந்து யார் திருப்பியும் நான் சிறைக்கு செல்றதுக்கு